அடுத்ததா சந்திரனை பார்க்கலாம். இப்போ சந்திரன் நீசபங்கம் அடைஞ்சா எப்படி இருக்கும்? சந்திரன் இந்த இடத்துல இருக்கிறார், இதான் நீச வீடு. ஒளி கிரகங்கள் அடுத்தடுத்த வீட்டிலே உச்சம் பெறும், அடுத்தடுத்த வீட்டிலே சூரிய சந்திரர்கள் நீசம் பெறும், இது விதி. இந்த அமையல சந்திரன் யாருக்கெல்லாம் இருக்கிறாரோ நீசம் பெற்று இருக்கிறாரு அர்த்தம். சந்திரனுடைய வீடு கடகமனை. இந்த கடகமனையும் இது எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியமும் சந்திரனும் பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்படின்றதுதான். சந்திரன் எப்பொழுது வலு? எப்போது வலு? இந்த சந்திரன் நீசபங்கம் அடையணும், இதுக்கு என்னென்ன விதியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்? என்னென்ன விதியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இங்க ஆட்சி பெற்று இருக்கிறார், நீசபங்கம். இந்த இடத்துல நீசபங்க யோகம் உருவாகும். அல்லது செவ்வாய் இங்கு ஆட்சி பெற்று இருக்கிறார், நீசபங்க யோகம் உருவாகும். அல்லது செவ்வாய் இங்கு உச்சம் பெற்று இருக்கிறார், நீசபங்க யோகம் ஏற்படும், நீசபங்க யோகம் ஏற்படும். அல்லது செவ்வாய் இங்கு சந்திரனோடு அமர்ந்து பரிவர்த்தனை, நீசம் நின்ற வீட்டதிபதி நீசனாலும் அமைவு இங்க செவ்வாய் சந்திரன் இந்த காம்பினேஷன்ல இருக்குன்னா இது நீசபங்க யோகத்தை குறிக்கிறது. இந்த அமைவு நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கும். ஒருவேளை இங்க சுக்கிரன் ஆட்சி பெற்று பார்க்கிறாருன்னா அதெல்லாம் பங்க விதியே கிடையாது. சந்திரனுக்கு நீசபங்கம் நிகழக்கூடிய ஒரே அமைவு செவ்வாய் இங்கு ஆட்சி பெற்றிருப்பது, செவ்வாய் இங்கு உச்சம் பெறுவது, செவ்வாய் இங்கு ஆட்சி பெற்றிருப்பது மற்றும் செவ்வாய் இந்த கடகமனையோடு அமர்ந்து பரிவர்த்தனையில இருக்கிறது தான் இந்த சந்திரனுக்கு நீசபங்கம் கொடுக்கக்கூடிய ஒரே அமைவு. மற்ற அமைவுகள்ல நீசபங்கம் கிடைப்பதற்கான யோகம் இல்ல. இந்த காம்படிஷன்ல இருந்தா தான் நீசபங்கம், இந்த காம்படிஷன் இல்லைன்னா சந்திரனுக்கு நீசபங்கம் நிகழாது. நீசபங்கம் நிகழ்ந்துருச்சுன்னா ஆரம்ப காலங்கள்ல இந்த ஆதிபத்தியத்திற்கு பிரச்சனைக்கு உள்ளாகி இந்த காரகம், சந்திரனுடைய காரகம், எமோஷனல் காரகங்களுக்கு, லேடிஸ் பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு, தாய் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து பிற்பகுதியிலே பெரும் ஆதாயம் கொடுக்கும். நீசபங்க யோகம் சந்திரன் இப்படி இருந்தா தான் அடையும். மற்றபடி வேற எந்த அமைவுகளிலும் சந்திரனுக்கு நீசபங்க யோகம் அடைவதற்கான அமைவு இல்லை.